வெல்கம் டு மிஸ்டர் லக்ஷன் சேனல். வாங்க இன்னைக்கு நம்ம வெறும் ஒரு டம்ளர் ரவை இருந்தால் போதும் இந்த மாதிரி சூடான சுவையான பாட்டி காலத்து பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் முறையை பார்க்குறவீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் கொடுத்து பெல் பட்டனை ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். பாருங்கள், இன்றைக்கி நம்ம ரவை பணியாரம் செய்கிறதுக்கு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு வெள்ளை ரவை எடுத்துருக்கிறேன், சேர்த்துக்கலாம். அதே டம்ளரில் இதே அளவு டம்ளரில் ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் மைதா மாவு எடுத்துக்கலாங்க, அதையும் சேர்த்துக்கிறேங்க. இது ரெண்டையும் நம்ம தண்ணி ஊற்றி இப்போ மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க, ஏன்னா சர்க்கரை சேர்த்தியில் மாவு தண்ணியாட்ட போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரண்டி வச்சு கலக்குங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா ஊறணுங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம மாவு இருந்தால் போதுங்க. ஏன்னா நான் சர்க்கரை சேர்த்தோன்னே மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாட்டாகுங்க, அதனால் இந்த பதத்துக்கு இருந்தால் போதுங்க. இப்போ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு சர்க்கரை எடுத்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. நம்ம அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. பாருங்கள், இப்போ மாவு கரைச்சாச்சுங்க. இப்போ லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது சேர்த்துக்கிட்டிங்கன்னா உப்பு இந்த இனிப்பு வந்து உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்குங்க. அதனால் சும்மா ஒரு பிஞ்ச் அளவு நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதுங்க. பாருங்கள், இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஒரு கரண்டி எடுத்து குழிக்கரண்டி எடுத்து மாவை விட்டுக்கலாங்க. ஒன்றுன்னா தான் போடணுங்க, ரெண்டு ரெண்டாக போட்டிங்கன்னா உள்ளே போய் எல்லாம் அப்பிக்கிங்க. அதனால் அது ஒன்றுன்னா தான் போடணும். பாருங்கள், அதுவே வெந்து அப்படியே மேலே அழகாக வருது பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து விடுங்க. நல்லா சோடா உப்பு இதெல்லாம் எதுவுமே போடாமல் நல்லாவே புசு புசுன்னு வரும் பாருங்க. நல்லா ஸ்வீட்டாக நல்லா இருக்குங்க. இது அடுப்பை மட்டும் சிம்மில் வச்சு வேக வைங்க. ரொம்ப ஹை ஸ்பீட் வச்சிட்டிங்கன்னா மேலால் வந்துடுங்க, உள்ளே வேகாது. நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வைங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் திருப்பி விடலாங்க. பாருங்க, பாருங்க இப்போ வெந்துருச்சுங்க. நான் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பக்கத்தாடு ஊற்றிருக்கேங்க. பாருங்கள், இப்போ இது எடுத்துடலாங்க. பாருங்கள், எவ்வளோ புசு புசுன்னு சோடா உப்பெல்லாம் போடாமல் நல்லா எவ்வளோ புசு புசுன்னு நல்லா உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் நல்லா மேலே வந்து நல்லா மொறு மொறுன்னு அவ்வளோ நல்லா ரெடியாக இருக்குங்க. பாருங்கள், நம்ம எல்லா பணியாரம் சுட்டாச்சுங்க. பாருங்கள், இது அவ்வளோ நல்லா சாஃப்டாக நல்லா உள்ளே வந்து மெது மெதுன்னு மேலால் வந்து நல்லா நல்லா அப்படியே ஒரு மாதிரி நல்லா மொறு மொறுன்னு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், உள்ளே பாருங்கள் எப்படி பஞ்சாட்டு இருக்குது, நீங்களே பாருங்கள். ஒரே ஒரு டம்ளர் ரவை தாங்க போட்டேங்க. பாருங்கள், எனக்கு ஒரு 15 பணியாரம் மாட்டம் கிடச்சிருக்குங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் மிஸ்டர் லக்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் கொடுத்து பெல் பட்டன் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.